يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه السلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹினுடைய அருளும் வளமும் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய வழியில் நின்ற நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள் என அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹினுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, மஸ்ஜிதுல் அஹதின் சார்பாக இந்த ஈதுல் அத்ஹா என்கின்ற தியாக திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனதுரைக்கு வருகை தருகின்றேன். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே சூரத்துல் ஹஜ் என்கின்ற 22வது அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியذ்குரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸககும் மினல் பஹீமத்தில் அன்ஆம், கால்நடைகளிலிருந்து அல்லாஹு தஆலா உங்களுக்காக வேண்டி தந்திருக்கக்கூடிய ஆடு, மாடு, ஒட்டகம் என இவைகளை நீங்கள் அறுக்கின்ற பொழுது, இவைகளை நீங்கள் குர்பானி கொடுக்கின்ற பொழுது அல்லாஹுவினுடைய பெயர் நினைவு கூறப்பட வேண்டும். அல்லாஹுவினுடைய பெயர் நினைவு கூறப்பட வேண்டும். அதனாலதான் நம்ம எல்லாருமே குர்பானி கொடுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதாக நம்ம என்ன செய்யறோம், சொல்கின்றோம். இதுல பிஸ்மில்லாஹ் அப்படிங்கிறது வாஜிப் என்பதாகவும், அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது சுன்னாவாக இன்னும் முஸ்தஹபாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அல்லாஹுவினுடைய பெயர் நினைவு கூறப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த குர்பானியை நமக்காக வேண்டி தந்திருக்கின்றான். இது முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னா ஃபஇலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களினுடைய இரட்சகனும் இன்னும் என்னுடைய இரட்சகனும் ஒரே ஒருவன் தான். உங்களினுடைய இரட்சகன் ஒரே ஒருவன் தான். ஃபலஹு அஸ்லிமு, ஃபலஹு அஸ்லிமு, அவனுக்கே நீங்கள் கட்டுப்படுங்கள். வபஷ்ஷிரில் முஹ்பிதீன், இறையச்சமுடைய மக்களுக்கு நீங்கள் சுப செய்தியை சொல்லுங்கள். இறையச்சமுடைய மக்களுக்கு நீங்கள் சுப செய்தியை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே தெரிவிக்கின்றான். முதலாவது இந்த வசனம் 4 அம்சங்களை தாங்கியதாக இருக்கின்றது. சூரத்துல் ஹஜ்ஜில் இருக்கு. குர்பானியினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நமக்காக வேண்டி சொல்லித் தருகின்றது. இது 4 அம்சங்களை தாங்கியதாக இருக்கின்றது. முதலாவது, நாம் அறுக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும். ஸிக்ர் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு முஃமினினுடைய உள்ளத்திலேயும் மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஸிக்ர் இல்லாம அவனுக்கு நிம்மதியே கிடையாது. அதனால அல்லாஹ்வை என்ன செய்யணும், அதிகம் அதிகம் ஸிக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமது நாவு ஸிக்ர் என்கின்ற இறை நினைவிலேயே திளைத்ததாக இருக்க வேண்டும். பெருநாளைக்கு மட்டும் அப்படிங்கிறது இல்ல, மாறாக பெருநாளா இருந்தாலும் சரி, பெருநாள் கழிஞ்சாலும் சரி, மற்ற நாட்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நாம இறை நினைவுல தான் இருக்க வேண்டும். அந்த இறை நினைவு அப்படிங்கிறது மன நிம்மதி.
மன நிம்மதி ஒரு அடியானுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவன் எல்லா விதமான நியமத்துகளையும் அருள் கொடைகளையும் பெற்றவனாக அவன் ஆகி விடுவான். செல்வத்திலிருந்து, ஆரோக்கியத்திலிருந்து, நிம்மதியை தரக்கூடிய குழந்தைகளிலிருந்து, மனைவியிலிருந்து எல்லாத்தையுமே ஒரு அடியான் பெறுகின்றான் அப்படின்னா நிச்சயமாக அவன் கண்டிப்பாக இறை நினைவிலே இருக்க வேண்டும். இது முதலாவது அம்சத்தை தாங்கி இருக்கா. இரண்டாவது என்ன அப்படின்னா, உங்களுக்குரிய இறைவன் ஒரே ஒருவன் தான். ஒரே ஒருவன் தான் உங்களுக்குரிய இறைவன். நீங்க கால்நடைகளை அறுக்கின்ற பொழுது அதனை வேறு சில நபர்களுக்காக வேண்டி என்ன செஞ்சிடாதீங்க, அறுத்து பலியிட்டு விடாதீர்கள். ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? ஏன்னா ஏராளமான தர்காக்களுக்கு தென்காசியிலிருந்து செல்லக்கூடிய மக்கள் உண்டு. ஏன்னா வேன் பிடிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு ஆட்டை தூக்கி போட்டு தான் என்ன செய்வாங்க, கிளம்புவாங்க. போய் அங்க போய் அறுத்து பலியிட்டு விட்டு என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்போ இது ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நாம அறுக்கின்றோம், நம்மளுடைய வீட்டு வாசல்ல அறுக்கிறோம், அல்லது நாம வெளியூர்ல அறுத்தாலும் சரி அல்லாஹ்விற்காக வேண்டி நாம அறுக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம என்ன செய்யணும், இப்படிப்பட்ட இந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த அல்லாஹ்விற்காக வேண்டித்தான் உங்களினுடைய அனைத்து செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். அனைத்து அமல்களும் நல்லறங்களும் அல்லாஹ்விற்காக வேண்டிதான் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களுக்காக, அடுத்தவன் பார்க்கறான், அடுத்தவன் நம்ம கொடுக்கறன்னா வேற எதுவும் சொல்லிடுவான் அப்படின்றதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட அல்லாஹு தாலா வாழ்வாதாரத்தை விசாலமாக தந்திருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹு தாலா அளவோடு தந்திருந்தாலும் சரி, இருக்கின்ற நிலையிலேயும் சரி, இல்லாத நிலையிலேயும் சரி, நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே செயல்பட வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே அமல் செய்ய வேண்டும். அதத்தான் அல்லாஹு தாலா எப்ப உங்களினுடைய இறைவன் ஒரே ஒருவன் தான், அவனுக்காக வேண்டிய நீங்க என்ன செய்யுங்கள், கட்டுப்படுங்கள். ஏன்னா ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்த துஆ என்னது, யா அல்லாஹ் எங்களை உங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாயாக. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் துர்ரியதி, என்னையும் சரி எனது பிள்ளைகளையும் சரி உனக்கு கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் யா அல்லாஹ் எங்களுடைய இரட்சகனே என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி பிரார்த்தித்ததை நமக்கு என்ன செய்யறான், அல்லாஹு தாலா இவ்விடத்திலே வலியுறுத்தி சொல்லி தருகின்றான். அப்போ இந்த வசனத்திலேயும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, வலஹு அஸ்லிமு, அவனுக்கே நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், அவனுக்கே நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு விட்டு வபஷ்ஷிரில் முஹ்பிதீன், இறையச்சமுடைய மக்களுக்கு, இறையச்சமுடைய மக்களுக்கு, இறைவனினுடைய பயத்தை நெஞ்சிலே தாங்கி இருக்கின்ற மக்களுக்கு 4 பேர் பார்த்தாலும் சரி, 40 பேர் பார்த்தாலும் சரி, யாருமே பார்க்கவில்லை என்றாலும் சரி, அல்லாஹ்விற்காக வேண்டி நான் கட்டுப்பட்டு நடப்பேன், அல்லாஹ்வை பயந்து நான் நடந்து கொள்வேன், நான் எப்படிப்பட்ட தீமையான காரியத்தையும் செய்துவிட மாட்டேன். அது 4 செவத்துக்குள்ள இருந்தாலும் சரி அல்லது பப்ளிக்ல இருந்தாலும் சரி, நான் அல்லாஹ்விற்கு பயந்து தீமைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பேன். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்ற, என் மீது சுமத்தி இருக்கின்ற ஃபர்மான அத்துணை காரியங்களையும் அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு பயந்து அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அச்சத்தோடு எனது காரியங்களை நான் நிறைவேற்றி விடுவேன் என்பதுதான் ஒரு முஸ்லிமினுடைய மிக முக்கியமான தன்மையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த முஸ்லிம்கள் தான், முஃமின்கள் தான் முஹ்பிதீன்கள். முஹ்பிதீன்கள் அல்லாஹு தஆலா அந்த இறையச்சம், உள்ளச்சம் அப்படிங்கிறதுக்கு பல வார்த்தைகளை என்ன செய்யறான், பயன்படுத்துகின்றான். குஷூ என்கின்ற, அதாவது ஒரு உள்ளம் சார்ந்த ஒரு பயத்தை அல்லாஹு தஆலா வேறு சில இடங்களில் பாவிக்கின்ற அதே நேரத்திலே முஹ்பிதீன் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையையும் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், குறிப்பிடுகின்றான். மொழிபெயர்க்கப்படுகின்றது, உள்ளச்சம் உடைய மக்களுக்கு, இறையச்சம் உடைய மக்களுக்கு, உள்ளத்திலே அச்சத்தை, அல்லாஹ்வினுடைய பயத்தை தாங்கி நிற்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சுப செய்தியை சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலேயும் நமக்கு எடுத்துரைக்கின்றான். அதனாலதான் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் தொழுவுங்கள். அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தொழுவுங்க. முதலாவது காரியம் என்ன, இந்த பெருநாளிலே, இந்த நன்னாளிலே அல்லாஹ்வை தொழ வேண்டும். லிரப்பிக, அது யாருக்காக வேண்டி இருக்க வேண்டும், உனது இரட்சகனுக்காக வேண்டி இருக்க வேண்டும். வன்ஹர், அறுத்து பலியிடுங்கள், அறுத்து பலியிடுங்கள். அதுவும் யாருக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும். அப்போ நாம ஒரு காரியத்தை செய்கின்றோம், ஒரு அமலை செய்கின்றோம் அப்படின்னா நிச்சயமாக அது அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும்தான் இருக்க வேண்டும்.
அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கி இருக்கக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நோன்பை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்ற பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பை அல்லாஹு தஆலா உங்களின் மீது கடமையாக ஆக்கி இருக்கின்றான். ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் கிளம்பி செல்கின்றீர்கள், ஏராளமான கட்டு சாதனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள். நிச்சயமாக கட்டு சாதனங்களை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றீர்களே, வாகனத்தில் இருந்து உங்களுக்கு பயன்படக்கூடிய உடைகளில் இருந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் இருந்து எல்லா விதமான கட்டு சாதனங்களையும் நீங்கள் எடுத்துக் கொள்கின்றீர்களே, அந்த நீண்ட நெடிய பயணத்திற்காக வேண்டி, அந்த மகத்தான பயணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போய் நின்று யா அல்லாஹ் நானும் உனது அடிமைதான் என்பதை பறைசாற்றுவதற்காக வேண்டி லட்சோப லட்ச மக்கள் இன்றைய தினத்திலே யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடிய இன்றைய தினத்திலே கஅபாவிலே மக்காவிலே குழுமி இருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட அந்த மக்கள் எத்துணை கட்டு சாதனங்களை எடுத்துக்கொண்டு சென்றாலும் சரி, அதிலே மிக முக்கியமானதாக தக்வா என்கின்ற இறையச்சம் இருக்க வேண்டும், இறைவனுடைய பயம் இருக்க வேண்டும், பாவங்களில் இருந்து விலகி இருந்து நன்மை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய அந்த நன்மக்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் மிக முக்கியமான கட்டுச்சாதனமாக அல்லாஹு தஆலா இவ்விடத்திலே நமக்கு எடுத்துரைக்கின்றான். இந்த குர்பானியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணியினுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவது இல்லை, மாறாக வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடமிருந்துண்டான இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடையக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வை ஒன்று சென்றடைதா அப்படின்னா நம்மிடம் இருந்துண்டான இறையச்சமாகத்தான் இருக்க வேண்டும். இறையச்சம் இல்லாமல் எத்தனையோ எவ்வளவு பெரிய நபர்கள் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் சரி, அதிலே இறைவனுக்காக வேண்டித்தான் நான் செய்கின்றேன் என்பது மாத்திரம் இல்லாமல் ஆகிவிட்டால், அந்த நியத்து மாத்திரம் இல்லாமல் ஆகிவிட்டால் நிச்சயமாக அத்துணை அமல்களும் பாழாக்கப்படும் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய பெருமக்களும் பயந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தக்வா என்கின்ற இறையச்சத்தை தான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாவது பிரசவத்திலே ஆணொன்னு பொண்ணொன்னு அப்படின்ட்டு பிறக்குது. இரண்டாவது பிரசவத்துல அதே மாதிரி என்ன செய்யுது, ஆணொன்னு பொண்ணொன்னு பிறக்குது. முதலாவது பிரசவத்தில் பிறந்தவனும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்தவளும் திருமணம் முடிக்க வேண்டும். முதலாவது பிரசவத்தில் பிறந்த பெண்ணும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த ஆணும் திருமணம் முடிக்க வேண்டும். இதுதான் அல்லாஹு தஆலாவினுடைய நியதி. இதைத்தான் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். அப்போ அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில போட்டி வருகின்றது. இல்லை, நான் என்னோடு பிறந்தவனைத்தான் திருமணம் முடிப்பேன் என்பதாக மனித சமுதாயம் ஆரம்பிக்கக்கூடிய நிலை, மனித சமுதாயம் அவர்களில் இருந்துதான் வருகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய முதல் பிள்ளைகள் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இந்த ரெண்டு பேரும் போட்டி போடக்கூடிய நேரத்தில் நான் அவளை முடிப்பேன், இல்ல நான் இவளை முடிப்பேன், எனக்கு பிடிச்சவை இவதான், எனக்கு பிடிச்சவன் அவதான் என்று வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து வாங்கி சில செய்திகளை தனது மக்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள். எப்பா, நீங்க ரெண்டு பேருமே இப்படி முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ரெண்டு பேருமே அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானியை முன்வையுங்கள், குர்பானியை நீங்கள் முன்வையுங்கள். எவரினுடைய குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அவரே தான் நினைத்ததை சாதித்துக் கொள்ளட்டும், தான் நினைத்ததை அவர் எடுத்துக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், கட்டளையிடுகின்றான். அந்த அடிப்படையில் வருகின்ற பொழுது, அதாவது முதலாவது பிரசவத்தில் பிறந்த அந்த நபர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அதாவது நெற்பயிர்களை அவரே விவசாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த அந்த ஆம்பளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவர் வந்துட்டு அதாவது ஆடு மாடுகளை மேய்த்து வளர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப முதலாவது பிரசவத்தில் பிறந்தவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அதாவது நல்ல தரமான கோதுமைகளை அல்லது நெல் மணிகளை விட்டுவிட்டு பதராக இருக்கக்கூடிய, அதாவது உதாசீனப்படுத்தக்கூடிய, ஒன்றுமில்லாத குவாலிட்டி இல்லாத ஒரு உணவை என்ன செய்யறான், அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொண்டு போய் வைக்கிறான். ஆனா இரண்டாவது உள்ளவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம எப்படினாலும் கொடுக்கலாம், ஆனா தரமானது கொடுத்தாதான் அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிடுவான் அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாரு, நன்கு கொழுத்த ஆரோக்கியமான ஒரு ஆட்டத்துக்கு என்ன செய்யறாரு, வைக்கிறாரு.
விண்ணில் இருந்து ஒரு மின்னல் மாதிரி ஒன்னு என்ன செய்யும் வந்து எதனை கரிக்கின்றதோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தீர்மானிக்கப்படுகின்றது. யார் ஆட்டை வைத்தாரோ, யார் இஹ்லாஸான முறையில் வைத்தாரோ அவரினுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. யார் சும்மா ஏனோதானோ என்பதாக செயல்பட்டாரோ அவரினுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காலலா குத்துலன்னக், ஏன் இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? உன்னோடு மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருச்சா? உன்னை நான் கொலை செய்வேன் என்று முண்டி அடித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே மற்றவர் சொன்னார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் தக்வா என்கின்ற இறையச்சம் எவரினுடைய உள்ளத்திலே இருக்கின்றதோ அவரிடமிருந்துதான் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக என்ன செய்கிறார், எடுத்துரைக்கின்றார். நீண்ட நெடிய வரலாறு அது போகட்டும். அப்போ அல்லாஹு தஆலா இவ்விடத்தில் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இக்லாஸான முறையில் நீ செய். இக்லாஸா உன்கிட்ட இருந்து நான் என்ன கேட்கிறேன், அல்லாஹ் சொல்றான், உன்கிட்ட இருந்து நான் என்ன கேட்கிறேன், உன் பிள்ளையை அறுத்து போடு அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்ல. அப்படி ஒருத்தர் இருந்தாரு கிட்டத்தட்ட 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒற்றை ஆள் ஒரு உம்மத்தாக செயல்பட்டார், ஒரு உம்மத்தாக செயல்பட்டார். ஏன்னா அப்படிப்பட்ட அந்த நபர் வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன, எல்லா வகையிலேயும் அந்த மனிதரை அல்லாஹ் தஆலா சோதித்தார். அத்துணை சோதனைகளையுமே அவர் தகர்த்தெறிந்தார், அத்துணை சோதனைகளிலேயுமே அவர் ஜெயித்து நின்றார். யாருக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கறத மட்டும் தான் அவர் பார்த்தாரே தவிர செஞ்சதனால எப்படிப்பட்ட பாரதூரமான காரியங்கள் ஏற்படும் என்பதை அவர் சிறிதளவும் கூட என்ன செய்யல, சிந்தித்து பார்க்கவில்லை. மாறாக கட்டளை என்ன, இடுவது யார் என்பது மாத்திரமே அவ்விடத்தில் பார்க்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்துணை சோதனைகளிலேயே என்ன செய்தார்கள், வென்று காட்டினார்கள். அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனை அறுத்து பலியிடக்கூடிய அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா இத வேண்டாம், உங்களுடைய தியாகத்தை நாம் மெச்சுவோம், உங்களுடைய தியாகத்தை வரலாற்றிலே நாம் பதிவு செய்வோம், உங்களுடைய தியாகத்தை இறுதி நாள் வரைக்கும் உண்டான அத்துணை இஸ்லாமிய பெருமக்களின் மீது சுன்னாவாக நாம் ஆக்குவோம் என்பதாக சொல்லி அல்லாஹு தஆலா குர்பானியை நமக்கு தந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த குர்பானியை அறுக்கின்ற பொழுது யா அல்லாஹ் உனக்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைத்து அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய பெருமக்களும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது மாத்திரமல்ல சோதனைகளை அவர்கள் சந்தித்தது. அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான், உங்களது மனைவியையும் உங்களது பிள்ளைகளையும் வனாந்தரமான இந்த காட்டிலே விட்டு செல்லுங்கள் என்பதாக. மக்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்காவிலே விட்டு செல்ல அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த நேரத்திலே அவர்கள் அவ்வாறே செய்தார்கள். அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்ன அந்த நேரத்திலே அதனையும் அவ்வாறு செய்வதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய அகங்காரம் பிடித்த கொடுங்கோல் மன்னனுக்கு மத்தியிலே நின்று கொண்டு அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே, அவனை மட்டுமே நான் வணங்குவேன், நீ எல்லாம் எனக்கு வணங்குவதற்கு எவ்விதமான ஒரு தகுதியும் உனக்கு இல்லை என்பதாக சொல்லிக் கொண்டு அவனை புறக்கணித்தார்கள். நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடுவதற்கு அவன் முன்வடைந்த அந்த நேரத்திலேயும் கூட அல்லாஹ் எனக்கு போதுவானவன், அல்லாஹ் என்னோடு இருந்து கொண்டிருக்கின்றான், அவன் எனக்கு பாதுகாப்பு வழங்குவான் அல்லது அவனே என்னை அங்கீகரிப்பான் என்கின்ற எண்ணத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விஷயத்திற்கும் அவர்கள் கட்டுப்பட்டு அவர்கள் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா நெருப்புக்கு கட்டளையிடுகின்றான், கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இதோ நெருப்பை இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது நீ குளிர்ந்ததாக மாறிவிடு என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அவ்விடத்திலே எடுத்துரைக்கின்றான். நெருப்பு மாறுகின்றது. அப்ப அல்லாஹ்வுக்கு நாம கட்டுப்பட்டு நடந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நடக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நேர் மாற்றமாக என்ன செய்வான், நமக்கு சாதகமான முறையில் ஆக்கி தருவான் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய பெருமக்களும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருநாளிலே இந்த நன்னாளிலே நாம ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தோடும் நாம சகோதரத்துவம் கொள்கின்றோம் என்றாலும் கூட அதுவும் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி நாம அறுத்து பலியிட வேண்டும். அதே போல இந்த இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ சிறைவாசிகள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் இன்னமும் கூட கஷ்டப்பட்டு கொண்டு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சிறைவாசிகள் விடுதலையாகுவதற்கும் நாம கண்டிப்பாக துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே போல பலஸ்தீனிலே இன்றைய தினத்திலேயும் கூட நேற்று அவர்கள் கொண்டாடிய அந்த பெருநாள் தினத்திலேயும் கூட அவர்களுக்கு மத்தியிலே குண்டு மழைதான் பொழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை
என்பதை நாம் நினைக்கின்ற பொழுது மிக துயரமான ஒரு நினைவில் தான் நமக்கு என்ன செய்து அது கடந்து போகின்றது. அப்ப அந்த அடிப்படையில் அந்த பிலஸ்தீன் மக்களுக்காக வேண்டியும் கஸா மக்களுக்காக வேண்டியும் நாம துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். நாம அவர்களுடைய துயர் துடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய துயரை என்ன செய்யறான், துடைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் எல்லா இஸ்லாமிய பெருமக்களுக்காக வேண்டியும் துஆ செய்வோம். இந்த திருநாளிலே அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தக்பீர் சொல்லுவோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்ம அனைவர்களுடைய நற்செயல்களையும் அங்கீகரிப்பானாக. நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. இவ்விடத்திலே அல்லாஹு தஆலா எப்படி நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தானோ அதே போல நாளை மறுமையிலே எவ்விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நம்மிடமிருந்து அனைத்து செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொள்வானாக என்று கூறி வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கின்றேன். ஈத் முபாரக், خيركم مبارك، تقبل الله منا ومنكم صالح الأعمال وغفر الله لنا ولكم. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.